ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு குட்டா சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் தான். ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து சிஸ்டருக்கு வந்து ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கிளம்பியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிளம்புறதுக்காக வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. பழம், பூ, வெத்தலைப்பாக்கு, அப்புறம் மாலை, அவளுக்குள்ள ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 வகை சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம். எதுக்காக வெயிட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ வரதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து பைக்கில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அம்மா, அப்பா, ஆச்சி, அத்தை, மாமா எல்லாரையும் வந்து ஆட்டோவில் வந்து அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சித்தி வந்து எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உன் சிஸ்டருக்கு தானே ஃபங்க்ஷன், உனக்கு என்ன ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் ஆட்டோ ஏற்றிட்டு நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். அண்ணனும் மைனியும் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால நாங்கள் வந்து பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போட்டுட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சித்தப்பா நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் அண்ணன் மைனி வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பைக்கில் தான் வந்து கிளம்பினோம். அதுக்குள்ளே வந்து அவங்கள முன்னாடி ஆட்டோவில் வந்து திங்ஸ் எல்லாமே ஏற்றி வச்சு நாங்கள் வந்து அனுப்பி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டர் வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணதுக்கப்புறமா வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. வந்தோடனே வந்து மார்னிங் டிஃபனை வந்து முடிச்சிட்டோம். இட்லி, சட்னி, சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிக் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா என்னோடய மாமா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியாது. சர்ப்ரைஸாக வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ அத்தை வீட்டிலேருந்து யாரும் வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமா வந்து இங்கே ஒரு வேலையாக வந்தேன் அப்படிங்கிறனால எங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது எங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ சிஸ்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த கருப்பு சாரி எடுத்து கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக ஒரு சாரி வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ அவங்கள ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்குக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. விளக்கு ஏற்றி வச்சது அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு, மாலை, வெத்தலைப்பாக்கு, பழம், அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே வச்சு 5 வகை சாப்பாடையுமே வந்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்த சாப்பாடெலாம் ஒரு குட்டி குட்டி பவுலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சாங்க. ஸோ சிஸ்டருக்கு வந்து அந்த சாரீ எல்லாமே கொடுத்து அவங்க ட்ரை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து சாஸ்திரத்துக்கு வந்து கொடுக்கணும், அவங்களோட நாத்தனார் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட சம்பிரதாயம். ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து அக்காவும் அம்மாவும் வந்து குட்டி குட்டி பவுலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் எல்லாமே வந்து 5 வகை சாப்பாடே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணனும் மைனியும் சேர்ந்து வந்து சந்தன குங்குமம் நலுங்கு வச்சுட்டு அவளுக்கு வந்து புது சாரி வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டருக்கு வந்து புது சாரி வந்து அவங்க வந்து மாற்றிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா வந்து குழந்தையும் அவளையும் வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க நாத்தனார் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாலை வந்து போட்டதுக்கப்புறமா வளையல் வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது அக்கா வந்து சந்தன குங்குமம் எல்லாமே ஒரு தட்டில் எடுத்து வச்சு அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க நாத்தனார் வந்து நலுங்கு வச்சாங்க. சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு விட்டதுக்கப்புறமா வந்து மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பித்தாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இது சாஸ்திரத்துக்காக ஒரு குட்டி குழந்தைய வந்து நம்ம மடியில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அங்கே இருந்த ஒரு குட்டி பேபி வந்து அவள் மடியில் வந்து கொஞ்ச நேரம் வந்து சும்மா கொஞ்ச நேரம் வச்சுருந்தா. அதுக்கப்புறம் குட்டி பையன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு லைல் போடணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்துக்காக வந்து கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருந்தா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். I swear
ஃபஸ்ட்டு வந்து அவங்க நாத்தனார் வந்து நலங்கெல்லாம் வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வளையல் போடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் எங்கள் மைனியும் வளையல் போட்டதுக்கப்புறமா குட்டி பையன் வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு சாஸ்திரத்துக்கு வந்து 2 கையிலையும் போட்டதுக்கப்புறமா அவனை வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எல்லாருமே ஒருத்தராக வந்து வளையல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷனை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து முடிச்சிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அவனை மடியில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தா, பட் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அவனுக்குமே கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டான். சரி ரொம்ப குட்டி பையன் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து 2 கையிலையுமே வளையல் போட்டதுக்கப்புறமா வந்து அந்த பையனை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வந்து தூக்கிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் கொஞ்சம் காம் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து ஒருத்தராக வந்து அவளுக்கு வந்து நலங்கு எல்லாமே வச்சு வளையல் எல்லாமே போட்டு விட்டோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சூப்பரான கிளிப்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மனநிறைவாக எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு வளையல் நாங்கள் போட்டு அவளுக்கு நலகுமே வச்சு விட்டுட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நல்லபடியாக வளையலெல்லாம் போட்டதுக்கப்புறமா அவங்களோட நாத்தனார் நான் சொல்லியிருந்தால அந்த 5 வகை சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதை ஒரு சாப்பாடாக 2 பேருக்குமே குழந்தனுக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி 2 பேருக்குமே எடுத்து கொடுக்கணும். அதுதான் சாஸ்திரம். ஸோ அதுக்காக அந்த 5 வகை சாப்பாட்லேயுமே ஒரு ஸ்பூன் சாஸ்திரத்துக்காக ஊட்டி விட்டாங்க. ஸோ இப்படி எல்லாமே உங்கள் வீட்டில் சடங்கு எல்லாமே உண்டா? 5th மந்த் பேபி ஷவர் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை வேறு மாதிரி ஏதாவது உங்களுக்கு செலிப்ரேஷன் இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு சில சாஸ்திரங்கள் ஒன்று போல தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எப்படியெல்லாம் 5th மந்த்தை செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். எங்களோட இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th மந்த் நமக்கு பேபியோட வளர்ச்சி கொஞ்சம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக கண் திருஷ்டி படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த சம்பிரதாயம் 5வது மாதம் கருப்பு சாரி கட்டி கருப்பு வளையல் போடணும் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா, சடங்கு சம்பிரதாயம் இருக்கா அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கப்புறமா எல்லாருமே வரிசையை அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி திருநார் பூசியிருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்ஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன லஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டுருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே திருநாறு பூசினதுக்கப்புறமா நானும் அவளோட நாத்தனாரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அம்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் எந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆரத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அது தெரியல, 2 பேருமே ஒன்று போல் சுற்றணும்னு அந்த ஃபாஸ்ட்டு வந்துருச்சா என்னன்னு எனக்கே தெரில. பட் நல்லபடியாக ஆரத்தி எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் ஃபங்க்ஷனை ரொம்ப மனநிறைவோடு செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் என்னங்க முக்கியமான வேலை, நம்மளோட வேலை என்ன அப்படின்னா சாப்பாடு தான். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாமா ஊரில் வந்திருக்காங்கன்னு சொன்னால அவங்க வீடியோ கிளிப் எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு நானும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எல்லாத்துக்குமே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த கிளிப்பை நான் எடுத்து என்னோட வீடியோவில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சாப்பாடுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் இங்கேருந்து செஞ்சு கொண்டு போன 5 வெரைட்டி ரைஸுமே வச்சுருந்தாங்க. அது போக சாம்பார், ரசம், தயிர்,
வத்த குழம்பு அந்த மாதிரி வந்து சாப்பாடு தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் வந்து ஒரு 1:30 கிட்டே இருக்கும் நாங்கள் வந்து சாப்பிடும்போது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 3 மணி போல் கிளம்பிட்டோம். ஸோ ஒரு நாள் தான் எல்லாருக்கும் லீவு, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.